கிருஷ்ணராஜசாகர் டேம் நடுவில் இருக்குது. சுற்றிலையும் கிருஷ்ணராஜசாகர் டேம் தான். மைசூர்லேருந்து 1 hour இங்கே சேர்ந்துடலாம். கோயில் எந்த அளவுக்கு அழகாக இந்த வேலைப்பாடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கோயில் உள்ளுக்குள்ள வந்து எல்லா நவகிரகம் ஆல்மோஸ்ட் லைக் 30 சாமிங்க இருக்கிறாங்க. எல்லா சாமி கும்பிட்டுட்டு கடைசியில் கிருஷ்ண பகவானை வந்து நம்ம கும்பிட்டு வரோம். உள்ளுக்குள்ள அந்த கேமரா நாட் அலௌடு மொபைல், அதனால் வந்து நான் வெளியிருந்தே நான் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வேலைப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக ஸ்கல்ப்சரில் ரொம்ப அழகாக இருக்குது. அமைதியாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அந்த கோயில் வந்து அதாவது நம்ம இதெல்லாம் காணிக்கையில் போடவே கூடாது. கோயிலுக்கு வந்து என்ன டொனேஷன் பண்ணக்கூடாது. மெயினாக வந்து ஃபோட்டோ பிடிக்கக்கூடாது, கேமரா வீடியோ பிடிக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும், எல்லா சாமியும் கும்பிட்டு வரணும். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப மழை மேகம் இருக்கிறதுனால ரொம்ப கூலாகவும் கொஞ்சம் மழை வர மாதிரியும் அப்பப்போ லைட்டாக ட்ரிசில் கூட நமக்கு வந்துட்டுருக்கு. அதனால் நல்லா இருக்குது கிளைமேட்டு. இதுதான் கோயிலோட ஃபுல் வியூ. இந்த நடுவில் தெரியும், அங்கே தான் வந்து வேணுகோபால் சாமி கிருஷ்ண பெருமானோட அவதாரம் இருக்குது. சைடில் இருக்கிற ஒவ்வொரு அந்த மேலே அந்த இது மாதிரி தெரியுது பாருங்க, ஒவ்வொரு தெய்வங்கள், எல்லா விதமான அந்த நதி தெய்வங்கள், சிவன், பார்வதி, கணேசன், அப்புறம் எல்லா முனீஸ்வர், எல்லா தவம் இருந்த முனிவர்கள் எல்லாரோட கோயில் இருக்குது உள்ளார. கண்டிப்பாக காண பாக்கியம் செஞ்சுருக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இன்னொரு வியூ. திருப்பி அதே வியூ நான் காட்டுறேன். இதுதான் கிருஷ்ணராஜசாகர் டேம். டேமோட தண்ணி நல்லா மழை பெஞ்சதுனால டேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா காற்றோட எஃபெக்டில் எத்தனை இந்த வேவ் பார்த்தீங்களா. சுற்றிலும் கோயில் சுற்றிலும் டேம் தான். அப்புறம் நம்ம வந்து ஒரு பாலத்து வழியாக தான் வந்து சுற்றிலும் டேம் தான். எந்த பக்கமும் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி டேமாக தான். தூரமாக தெரியுது வந்து மைசூர் சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ் தான் தெரியுது. டேமு தான். டேம் வந்து இது வந்து ஒரு ஷேப் இருக்காது, ரொம்ப ஒரு கர்வாக இதாகிட்டு போகும் கிலோமீட்டருக்கு வயசாக போகுது. உண்மையிலேயே வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இந்த டேமுக்குள்ளே ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே தண்ணி வந்து மறைஞ்சிருச்சு. திருப்பி வந்து தண்ணியோட லெவல் வந்து மறையும் போது அந்த கோயில் வந்து தெரிஞ்சது. அந்த கோயில் இருக்கிற அந்த கல்லையே எடுத்து தான், அந்த கல்லெல்லாம் எடுத்து தான் இந்த கோயில் கட்டிக்கிறாங்க. கோயில் எப்படி இந்த உள்ள தண்ணியோட லெவல் வந்து குறையும் போது திருப்பியும் அது இப்போ அந்த கோயில் அப்படியே எடுத்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. லாங்கில் அனைவரும் தெரியாது நினைக்கிறேன், பட் அது தெரியாது வந்து செக் டேம். அதுதான் செக். அது கேஆர்எஸ் டேமோட செக். அதுலேருந்து தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகணும்னா அதுதான் போகும். சரஸ்வதி, மகாலட்சுமியோட எல்லா அவதாரம் இருக்கும். தானி லட்சுமி, தயலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தான லட்சுமின்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேமில் வந்து நான் வந்து ஒரு இது பார்க்குறேன். மோஸ்ட்லி இது மரமாக இருக்கும். மரத்தோட அந்த டாப் பிரான்ச் தான் வந்து இப்போ தண்ணியில் வெளியே தெரியுது. தண்ணியோட
கேமராவில் அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேக் சைடு அந்த டெம்பிள் வந்துக்கிறோம். இந்த சொன்ன மாதிரி வந்து சுற்றிலையும் வந்து இது வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தென்னை மரமெல்லாம் வந்து லைனாக இருக்கும். அது ஒரு சின்ன தீவு. அது டேம் நடுவில் ஒரு சின்ன தீவு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோயில் வந்து ஒரு சுற்றி வந்துட்டோம். வந்து நம்ம கார் பார்க்கிங் பக்கத்தில் வர போகிறோம். அங்கே முன்னால் தெரியுது பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு தாண்டி தான் நம்ம போகணும். இந்த கோயில் வந்து கரெக்டாக ஒரு ஐலாண்டு, அதாவது கேஆர்எஸ் டேமோட நடுவில் ஒரு ஐலாண்டில் வந்து கரெக்டாக கட்டிக்கிறாங்க. என்னோட அந்த ஆசை வந்து முடியவே மாட்டேங்குது. வீடியோ வந்து பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணுங்கிற என்னோட எண்ணம் வந்து முடியவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து இந்த கோயில் வந்து அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான இடம். நம்ம இப்போ கார் பார்க்கிங் வந்துட்டோம். இந்த கார் பார்க்கிங் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு திருப்பி நம்ம ஃப்ரண்ட்டு கோயில் செந்தில்குமார் கொடுத்தாச்சு. ஓகே, திருப்பி நம்ம வேறு சேனலில் பார்க்கலாம். Until then, stay safe and blessed. Have a fantastic life. Have a fantastic day. Thank you.